தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தென்னவன் மீடியாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சார், உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை நமக்கு தெரியும். அதாவது ஆசிரியர் நியமனம் குறித்து அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதே போல நீண்ட நாட்களாக தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது உங்க கோரிக்கை. இப்ப தமிழக அரசு ஒரு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வெளியிட்டாங்க. அந்த பட்ஜெட்ல இந்த பணி நியமனம் குறித்து ஏதாவது அறிவிப்புகள் வெளியாக இருந்ததா? இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிய அந்த நிதி குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 44,527 கோடி அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதுதான். இந்நிலையில நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 3,150 கோடிக்கு மட்டும் அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 41,000 கோடி நிலுவையில் இருக்கு. வரக்கூடிய 24ஆம் தேதி மானிய கோரிக்கை அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிச்சயமாக இத்தனை ஆண்டு காலமாக டிஆர்பி மூலம் அறிவிக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளிலும் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றுள்ள ஆயிரக்கணக்கானோர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களும் உண்டு. அரசாணை 149 ஏற்றுக்கொண்டு அரசு அறிவித்த நியமன தேர்வை எழுதி இன்று வரை தகுதியுள்ள ஆசிரியர்கள் எண்ணிக்கை 21,515 இருக்குது. எனவே இந்த பட்ஜெட்ல 24ஆம் தேதி இத்தனை ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிதியினை ஒதுக்கி அனைத்து ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் என நாங்க நம்புகிறோம் சார். ஓகே சார். இப்ப நம்ம தொடர்ந்து பல அரசுகள் கிட்ட கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது திமுக, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, திமுக அரசு, இப்ப தமிழக வெற்றி கழகம் அரசு, தொடர்ந்து நம்ம கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த அரசுல நம்மளுடைய கோரிக்கைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது சார்? நம்ம இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை 2 முறை சந்திச்சிருக்கோம். 2 முறை சந்திக்கும் போது ஒரு கருத்தை தெளிவுபடுத்தினாரு. ஒரு விஷயம், ஆலோசனை கூட்டத்துல நீங்க கலந்துக்கோங்க, கண்டிப்பா அங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா ஒரு எதிர்பாராத விதமாக அந்த ஆலோசனை கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு, அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பேசுவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது என்பது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்னு, நாங்க ஏற்கனவே குறிப்பிட்டோம், ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது வெறும் அதிகாரிகளை கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள், இந்த பிரச்சனையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்தை நீங்க கேட்க வேண்டும். அந்த கருத்தில் உண்மைத்தன்மை என்ன இருக்கு, சட்டத்திற்கு நேர்மறையாக எது இருக்கோ, இப்ப நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை எடுத்து செய்யணும்னு சொல்லி நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். ஆனா அது நடக்கலைங்கிறது எங்களுக்கு அந்த நிலையை நாங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கடினமான நிலையை நாங்க அந்த விஷயத்தை நாங்க பாக்குறோம். நாங்க அரசுக்கு சொல்லக்கூடியது நேரடியா மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா கிட்ட நான் சொல்றது என்ன, அண்ணா அங்க பாருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா, நீங்க இதை செய்யுங்க, இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. எப்படி செய்யுங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் எப்படி 6,000 தொடக்க பள்ளிகளை மூடிய நிலையில் இருந்து துவக்கும் பொழுது எப்படி கல்வி கண் திறந்த தந்தை என போற்றப்பட்டாரோ, அதே போல உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது 13 வருஷமா ஒரு டீச்சர்ஸை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த 20,000 பேருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது வாழும் காமராஜராக வரலாறு உங்களை போற்றும், கொண்டாடும். நாங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவோம். எங்களோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், எங்களோட தலைமுறை இருக்கிற வரைக்கும் அண்ணா உங்களை நாங்க கொண்டாடுவோம். கண்டிப்பாக நீங்க இதை செய்யணும். ஆனா இதை செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா சொல்றோம், வேற லெவல்ல நீங்க இருப்பீங்க. உங்களோட நிலை அரசியல்ல தாண்டி மனிதாபிமான நிலையில எங்கேயோ போக போறீங்க. நிச்சயமா இதை நீங்க செய்யணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக, தென்னவன் மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் சார். ஓகே சார். இப்ப நீங்க மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. இதே நேரத்துல அரசு பள்ளி ஆசிரியர்களையும் பாத்தீங்க அப்படின்னா பணி நியமனம் செய்யறது ரொம்ப கம்மியா இருக்கு. தற்காலிக ஆசிரியர்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டுக்கும் ஏதாவது என்ன சொல்றது, ஒரு நிச்சயமான ஒரு தொடர்பு இருக்குங்க சார். நிச்சயமான ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு நல்ல அற்புதமான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்க இருக்காங்க? தனியார் பள்ளியில இருக்காங்க.
அரசு பணியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட மாணவர்களும் தனியார் பள்ளியில் தான் இருக்கிறாங்க. இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அனைவரின் குழந்தைகளும் கட்டாயமாக ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக துவக்க பள்ளியில குறிப்பா பிரைமரி ஸ்கூல்ஸ்ல இருந்து +2 வரைக்கும் அவங்க அந்த ஸ்கூல்ல தொடர்ந்து படித்தால் மட்டும்தான் ஓய்வூதிய திட்டத்திலிருந்து, டிஏல இருந்து, ப்ரமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வழங்க வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாடு இருந்தா மட்டும்தான் நிச்சயமாக அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களோட சேர்க்கை உயரும். காரணம் என்னன்னா, ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தையை நிச்சயமாக அரசு பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய கல்வி அறிவற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னார்வம் ஏற்படும். இல்ல இவங்கெல்லாம் போய் சேரும் பொழுது நிச்சயமா நம்ம குழந்தைக்கும் சரியான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்போ கடந்த சட்டமன்றத்துல மாண்புமிகு சௌமியா அன்புமணி தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, மேற்கோள் காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஓராசிரியர் பள்ளி மட்டும் 4000 பள்ளிகள் இருப்பதாகவும் 1 முதல் 9 அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, பள்ளிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில 2500 ஸ்கூல் இருக்கிறதாவும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இடத்துல எப்படி தற்காலிக ஆசிரியர் இருக்கிறதுனால இந்த சேர்க்கை குறையுதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க 11 மாதம் மட்டும்தான் பணிபுரியக்கூடியவங்க. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கற்றல் வழிமுறையில அவங்க வருவதில்லை. இந்த வருஷம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் இல்லாம போயிடுவாங்க. ஒரு மாணவனை உளவியல் அடிப்படையில தொடர்ந்து கவனிக்கும் அப்படின்னா நிலையான நிரந்தர ஆசிரியர்கள் இருக்கணும். டெம்பரவரி டீச்சர் இருக்கிறதுனாலதான் பெற்றோர்களுக்கு கடன்காரனானாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு ரேஷியோ சொல்லுது, தனியார் பள்ளியில தன்னோட குழந்தைகளை அந்த சேர்க்கை பண்றதால ஒரு மாணவனை ப்ரீகேஜில இருந்து நீங்க +2 முடியறதுக்குள்ள ஆவரேஜா 10 லட்சம் அவருக்கு செலவாகுது. அப்படின்னா ஒரு பெற்றோர் அந்த மாணவனை சேர்க்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய் கடன்காரனாக தான் போய் சேர்க்கிறார் என்பதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதனாலதான் எல்லாருமே அரசு பள்ளியை விட்டு தனியார் பள்ளியை நோக்கி போறாங்க. தனியார் பள்ளியை நோக்கி போவதால் கடன்காரன் ஆகுறாங்க. அதனால அரசு பள்ளிகளோட சேர்க்கை குறையுது. ஓராசிரியர் பள்ளி நிலை ஏற்படுது. ஒற்றை எண்ணிக்கையில் மாணவர் நிலை ஏற்படுது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் 1389/2023 உத்தரவுப்படி என்ன சொல்லியிருக்காங்க, நிரந்தர ஆசிரியர் தான் பள்ளிகளுக்கு அழகு, தற்காலிக ஆசிரியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்த பிறகும் அதை ஃபாலோ பண்ணாமல் சென்ற ஆட்சி இருந்தது. இப்போதும் விஜய் அண்ணா ஆட்சி அதை செய்யாதுன்னு நாங்க நம்புறோம். தரமான ஆசிரியர்கள், நிரந்தர ஆசிரியர்கள், எங்களை போன்ற தகுதியுள்ள ஆசிரியர்களை நியமிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது சார். ஓகே சார், இப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? அந்த வாரியம் இருக்கிறதே ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு தான். அவங்க நம்ம வாரியத்துக்கு அவங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலையா சார்? இப்ப ஒவ்வொரு தனித்தனியான ஒரு வாரியமும் அரசுகிட்ட நற்பேறு வாங்கணும், விருது வாங்கணும், தமிழ்நாட்டிலே சிறந்த வாரியம் என்ற விருது வாங்கணும் முனைப்போடு செயல்படுவாங்க. இப்படி மருத்துவத்துறை இப்ப லாஸ்டா ஒரு உடல் உறுப்பு தானத்துக்கு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரைக்கும் நீங்க அவார்டு வாங்க முடியல உங்களால? என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துலயும் சுணக்க நிலை. அதாவது பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளியும் மாணவர் சேர்க்கையை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு, ஆசிரியர் பற்றாக்குறை ஏன் ஏற்படுது, தற்காலிக ஆசிரியர் ஏன் அங்க இருக்கிறாங்க, தகுதியுள்ள ஆசிரியர்களை ஏன் இன்புட் பண்ணல, முறையான தேர்வு ஏன் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு, இதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு அரசும் கவனத்தை தவறி இருக்கிறது. அந்த கவனக்குறைவை தன்னோட பலமா எடுத்துக்கிட்டு டிஆர்பி போர்டும் இதுல சுணக்கம் காட்டுவது எதிர்கால தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைகுனிவும் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உயர்கல்வியில நல்ல ரேஞ்சில் இருக்கும். ஆனா இதே நிலை நீடிச்சு போச்சுன்னா எதிர்காலத்துல உயர்நிலையிலும் நாம் கீழ் மட்டத்துக்கு தான் வருவோம் என்பதை நான் பதிவு பண்றேன் சார். ஓகே சார், இப்ப நீங்க முதலமைச்சர் அடுத்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் அவரை நம்ம புகழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இதுக்கு முன்னாடி பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா, எடப்பாடியார், ஸ்டாலின் இப்படின்னு தொடர்ந்து இருக்காங்க. சோ இவங்க பள்ளி கல்வித்துறைக்கோ இல்ல கல்வித்துறைக்கோ செய்த விஷயங்கள் விஜய் அவர்கள் கம்பேர் பண்றோம்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி ஒதுக்கிய பட்ஜெட்டை விட இது கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 2000 கோடி கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இவர்கள் செய்ததை நீங்க செய்யலாம், இவங்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த வேறுபாடை நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கு நிறைய அட்வைசர்ஸ் இருப்பாங்க. இது அட்வைஸா எடுத்துக்காதீங்கன்னா, எங்களோட சின்ன கருத்து தான். இது சரியா இருக்கான்னு பாருங்க.
மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 40,000 ஆசிரியர் பணி நியமனம் போட்டாரு. ஆசிரியர்னாவே கலைஞர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அடுத்த கட்டமாக மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா மேடம் அவங்க 12,000 ஆசிரியர்களை போட்டாங்க. கடைசியா 2012ஆம் ஆண்டு 12,000 ஆசிரியர் நியமனங்கள் நடைபெற்றதுதான் இதுவரை நிலுவையில் இருக்குது. அந்த சாதனையை பீட் பண்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் பண்ணல. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவருமே கூட பெரிய அளவுக்கு பணி நியமனமே பண்ணல அவரோட ஆட்சி காலத்துல. அது அவரோட ஃபெயிலியர் உருவாக்கிச்சு. அது கண்டிப்பா அது அவருக்கே தெரியும். அடுத்ததாக மாண்புமிகு ஸ்டாலின் சார் அவர்கள் 2021 இருந்து 2024 வரை அவரோட சட்டமன்றத்திலேயே அவரே அறிவிச்சிருக்காரு 75,000 காலி பணியிடங்களை 2026க்குள் அறிவிப்பேன், அதாவது கொடுப்பேன், நியமனம் கொடுப்பேன்னு 110 விதியின் கீழே அறிவிச்சார். ஆனா ஆசிரியர் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 20,000 இருக்குதுன்னு 110 விதியின் கீழ் அறிவித்து விட்டு வெறும் சொற்பமாக 2,000 காலி பணியிடங்களை நிரப்பியதுதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு காரணம். மொத்தமாக எந்த துறையிலுமே ஆசிரியராகட்டும், காவலர், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இது போன்ற நியாயமான முறையில் போராடிய யாருக்கும் புதிய பணி வாய்ப்புகளை, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் பெரும் இலவசங்களை நம்பியதுதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பெரு காரணமாக இருந்தது. இந்த நிலையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு நாங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இது மாபெரும் வாய்ப்பு. காமராசர் அவர்கள் அவரோட ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி கண் திறந்த பெரியவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொடக்க கல்வி மிக மிக பாதாளத்துல போயிட்டு இருக்குது. அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தா அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் சுப்ரீம் ஹீரோவாகவும் எங்களை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வங்களாவே நாங்க பார்ப்போம். நிச்சயமாக அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. வாழும் காமராசராக போற்றப்படுவார். கூடுதலாக ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள்னா 7.5 இடஒதுக்கீடு யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, மருத்துவர் மற்றும் பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்து தனியார் பள்ளிக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. நான் என்ன ரிக்வஸ்டா கேட்கிறேன்னா, தொடக்கப்பள்ளி உயிர் பெறணும், தொடக்கப்பள்ளி புத்தெழுச்சியோட வரணும் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா அவங்க ஒரே ஒரு முறை உங்க விஜய் நான் இருக்கேன் என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு தொடக்கப்பள்ளியில உங்க பிள்ளைங்களை சேர்த்துங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு தான் 7.5 ரிசர்வேஷன் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுது தொடக்கப்பள்ளி ஒரு புத்துணர்வோடு புத்தெழுச்சியோடு மேல வரும். நிச்சயமாக அவரோட வார்த்தைக்கும் பெற்றோர்களும் இந்த சமூகம் நம்பி தொடக்கப்பள்ளியில், குறிப்பாக அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்கையை அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், இந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சு உங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்ன சார்? அதுல என்ன விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்படும்? நிச்சயமா சார். அதாவது போன மாசம் 17/7/2026 சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போட்டோம். அதாவது அரசை கவனிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே அந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். வெகு சிறப்பாக 1500 பேருக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் குடும்பத்தோடு கை குழந்தைகளோடு கலந்துகிட்டாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அது சென்றடைந்திருக்கும் நம்புறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அது சென்றடைந்திருக்கும் நம்புறோம். அதே அடிப்படையில இப்போ ஒரு மாநில லெவல்ல ஒரு செயற்குழு கூட்டம் போடுறோம். என்ன அடிப்படையில போடுறோம்னா, மீண்டும் அரசை எந்த விதத்துல அணுக முடியும், அதாவது எங்களுக்கு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பெரிய டிராபேக் தான். போன ஆட்சியிலும் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க முடியவில்லை, இந்த ஆட்சியிலும் சந்திக்க முடியாத நிலைதான் இருக்கிறது. எனவே முதலமைச்சரை சந்திப்பதுதான் முதல் நோக்கமாக அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானத்தை கொண்டு வர போறோம். இன்னும் பல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு திருச்சியில 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்ற, அதாவது நாளைக்கு நாம அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முழுவதுமாக மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பதுதான் முதல் நோக்கமாகவே கொண்டு நேர்மையான முறையில எங்க கிட்ட இருக்கிற டிராப்ட்ஸ் என்னென்ன சட்ட ரீதியாக இதுக்கு பக்கத்து மாநிலங்கள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலங்கள் எப்படி பணி நியமனம் வழங்கினாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து வடிவமைத்து இதனால் வரைக்கும் அரசிடம் நாங்கள் எப்படி அணுகியிருக்கிறோம், அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லாம கோர்ட் என்னென்னலாம் ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பதற்காக பல ஆயிரம் முயற்சி எடுத்துட்டோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட விடல, ஒரு அமைச்சரை விடல. 1100 நம்பருக்கு மட்டும் ஒரு 10,000 முறை நாங்க கால் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர்ட் தபால் இது வரைக்கும் 2000 மனுக்கள் நாங்க அனுப்பிச்சிருக்கோம். எந்த இதுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு வகையில கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு உதவிகரம் புரிய வேண்டும். உங்கள் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து எங்கள் கோரிக்கையை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சார்.
ஓகே சார். எங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள், நிறைய கோரிக்கைகள் பத்தி பேசுனீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு தென்னவன் மீடியா சார்புல உங்களுக்கு அ அ வேண்டிக்கிறோம். ஸோ எங்களோட நன்றி இணைந்து சார். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நிச்சயமா ரொம்ப நன்றிங்க சார். தென்னவன் மீடியாவுக்கும் தோழர் உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி.